எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வாரன் பஃபட் பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. அவருடைய ஸ்னோபால் புத்தகத்தில இன்னைக்கு நம்ம அடுத்த சாப்டருக்கு போறோம். இந்த சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாஷிங்டன் போஸ்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% வாங்கிட்டாருங்க. அது வாங்குனதுக்கப்புறம் அவர் பட்ட பாடு இருக்குங்களா, அது அந்த கெஸ்ட்ட வெல்கம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில அவர் பட்ட பாடு வந்து பயங்கரமான சுவாரஸ்யமா அவர் அதில பேசியிருந்தாருங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப தான் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஸ்னோபால் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது இருக்கும். அதில போய் ஃபர்ஸ்ட்ருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து புரியும். நீங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா, தலையும் புரியாது, காலும் புரியாது. நான் என்ன பேசுறேன் அப்படின்னு. ஏன்னா தொடர்ச்சியா அடுத்தடுத்த சாப்டர் வரதுனால, நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். சரி வாங்க நம்ம டாபிக்ல போலாம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனம் வந்து அதாவது நியூஸ் பேப்பர் வந்து மிகப்பெரிய அளவுல திணறிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா, ஏற்கனவே வந்து வியட்நாம் போர்ல நடந்த பென்டகனுடைய பேப்பர் எல்லாம் லீக் பண்ணதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப இடையில வந்து வேற ஒரு பிரச்சனைய இழுத்து விட்டுட்டு, அதன் மூலியமா வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட்டே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமை வந்துச்சுங்க. திருப்பி எலக்ஷன் பண்ணி, அ யாரு ராஜினாமா பண்ணிட்டு போனாரோ, அவரே வந்து திருப்பி வந்து பிரசிடென்ட்டா அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆயிட்டாரு. இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு இது சொந்தமான 2 டிவி சேனல வந்து நி லைசென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதனால வந்து நம்ம வாஷிங்டன் போஸ்ட் கேத்ரீனாக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பயங்கரமான ப்ரெஷர். அ அதே சமயம் நம்மளுடைய பஃபட்டோடைய நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, சன் நியூஸ் பேப்பர் மிகப்பெரிய அளவுல பிரபலமா இருக்குது. என்ன பார்த்தா புலிட்டிசர் விருது நியூஸ் பேப்பருக்கே கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருதான அந்த விருத வாங்கின சந்தோஷத்துல இவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த மாரியான சூழ்நிலையில வந்து வாஷிங்டன் போஸ்ட்டோடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, $36 இருந்து $16 கீழ குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே சமயம் அவரு கூட முக்கியமா இருந்த பீசர் அப்படின்னு ஒரு நபர், கேட்ரினா கூட எ உறுதுணையா இருந்த நபருக்கு வந்து புற்றுநோய் வந்துருச்சுங்க. ரொம்பவே சாகக்கூடிய நிலைமையில இருக்காரு. அ அதே சமயம் அவருக்கு வந்து அந்த கேட்ரினாக்கு வந்து நெறைய கொலை மிரட்டல்கள்லாம் வருது. கூடிய சீக்கிரம் வந்து அவருடைய உடனடியா இந்த மாரி நியூஸ் வெளியிறதெல்லாம் நிறுத்தினா தான் இனிமேல் நியூஸ் பேப்பர் ரன் பண்ண முடியும். இல்லைன்னா நியூஸ் பேப்பர் ரன் பண்ண முடியாது. நெறைய பிரச்சனைகள் குடுப்போம் அப்படின்ட்டு அரசாங்கத்தில இருந்து மிகப்பெரிய அளவுல வந்து பிரஷர் வந்துட்டுருக்கு. ஸோ இதை எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபட் வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல ஏற்கனவே வந்து 5% ஷேர்ஸ வச்சிருக்காரு. இந்த 5% ஷேர்ஸ் வச்சிருக்கும்போது, நம்ம பஃபட் வந்து கேட்ரினாக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறாரு. இது மாரி நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்காக குடுப்பீங்களா? அப்படிங்கிற மாரி அனுப்பிச்ச உடனே கேட்ரினா அதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது இந்த மனுஷன் வந்து அ நம்மளுடைய கம்பெனிய மொத்தமாவே வந்து முழுங்கிருவானோ! அப்படிங்கிற அளவுக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவரைக்கும் பஃபட்ட பத்தி பெருசா தெரியாத அந்த கேட்ரினா வந்து முதல் முறையா வந்து பஃபட்ட தேடி பார்க்குறாங்க. ஏற்கனவே வந்து பஃபட்டும், மங்கரும் வந்து கேட்ரினாவ பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா அது கேட்ரினாக்கு வந்து அத பத்தி தெரியல. அ பஃபட்டும் சார்லி மங்கர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால வந்து பஃபட்ட பத்தி படிக்கிறாங்க. அ சூப்பர் மணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில வந்து அத பத்தி போட்டிருக்குது. பஃபட் நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு அப்படிங்கிற மாரி போட்டங்காட்டி கொஞ்சம் சந்தோஷப்படுறார். அதே சமயம் இன்னொரு பத்திரிக்கையில வந்து இருக்கிறதுலயே மோசமான ஆளு தான் இந்த பஃபெட்டு. இவன் கால் வச்ச கம்பெனி உருப்படாது. அந்த மாரி எல்லாம் ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. ஸோ இந்த பஃபெட்ட பத்தி தவறான நியூஸ் வெளிய வர்றது வந்து பஃபெட்டுக்கு என்னைக்குமே புடிக்காது. அது வந்து பொய்யான நியூஸா தான் இருக்கும். உடனே வந்து பஃபெட் வந்து அந்தளுடைய அ ஆசிரியருக்கு லெட்டர் அனுப்புறாரு. இது மாரி என்ன பத்தி நீங்க தப்பா அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதுக்கு உண்டான ப்ரூஃப குடுங்க. அப்படிங்கிற மாரி அனுப்பிச்ச உடனே அடுத்த நாளே வந்து ஒரு மறுப்பு செய்திய அந்த நியூஸ் பேப்பர் போடுது. அ ஆனா வந்து என்னைக்குமே ஒரு மறுப்பு செய்தி வந்தா அதுக்கு உண்டான வேலிடிட்டி இருக்காது. பெருசா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பத்தி ஒரு தவறான முதல்ல ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அது பயங்கரமா ஹிட் ஆகும். அடுத்த நாளே மறுப்பு செய்தி குடுத்தாங்க அப்படின்னா, அது பெருசாவலாம் மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. ஸோ இது வந்து பஃபெட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால ஒரு அசோசியேஷன உருவாக்குறாரு. இந்த அசோசியேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல தவறான விஷயங்கள் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல அதுக்குண்டான நஷ்டஈடு குடுக்கணும். அப்படிங்கிற மாரி அசோசியேஷன் நியூஸ் பேப்பர் கம்பெனி எல்லாமே சேர்ந்து அதை உருவாக்குறாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அதுல எந்த நியூஸ் வரணும், எந்த நியூஸ் வெளிய போகணும், போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மிகப்பெரிய ஜாம்பவானா இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபெயிலியர்ல போயிருச்சு. அதனால வந்து பஃபட் வந்து அதை வந்து குளோஸ் பண்ணிர்றாரு. இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அந்த கேட்ரினாவுடைய ஒரு உதவியாளர் வந்து இந்த மாரி வருத்தத்த கேட்ரினா வந்து சொல்றாங்க. இது மாரி வந்து பஃபட் வந்து கேட்டிருக்காரு. எனக்கு பயமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அந்த உதவியாளர் இருந்துட்டு, "இல்ல பஃபட்ட குடுக்காதீங்க. அவர் மொத்தமாவே கண்ட்ரோல் பண்ணிருவாரு" அப்படின்னு பயப்படுத்தினாலும், சரி ஒரு தடவ நீங்க பஃபட்ட கூப்பிட்டு பேசி பார்க்கலாமே.
அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னங்க கேத்ரினா வந்து பஃபெட்டுக்குமே, மங்கருக்குமே லெட்டர் எழுதுறாங்க. இது மாரி நாம 2 பேரும் மீட் பண்ணலாம். ஆ அப்படிங்கும்போது பஃபெட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரின்ட்டு மீட் பண்ணலான்னு போறாரு. ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் 2 பேரும் மீட்டிங் நடத்துறாங்க. ஏற்கனவே வந்து கேத்ரினா வந்து அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பஃபெட் உள்ள போனோனே கேத்ரினாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரன், இவ்வளோ சிம்பிளா இருக்கிறானே அப்படின்னு. அதாவது நம்ம பஃபெட் எனவே பார்த்தீங்கன்னா, தொள தொளன்னு தான் கோட்லாம் போட்டிருப்பாரு. அதாவது அந்த கோட்டுக்குள்ள இன்னொரு ஆள் போய் உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் கோட் இருக்கு. முடியெல்லாம் பயங்கரமா சீவிருக்க மாட்டாரு. ஷூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய ஷூவா தான் இருக்கும். ஸோ நம்ம ஆளு வந்து செலவு பண்ண மாட்டார்லங்க. அந்த மாரி ஆளு. ஆனா கேட்ரினா வந்து வாழ்ந்த வந்து ஒரு மேயருடைய பொண்ணு. ஒரு மிகப்பெரிய பணக்காரியோட பொண்ணு அப்படிங்கிறப்போ, அது எல்லாமே வந்து ஃபார்முலாவே தான் இருக்கும். ஒரு பிசினஸ் இன்னைக்கு ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களால ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா, அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் இருந்தானா எப்படி இருப்பாங்க? அதான் நம்ம பஃபெட். உடனே கேட்ரினாவுக்கு பயங்கரமான ஆச்சரியமா போயிருச்சு. அப்புறம் 1 மணி நேரம் பேசும்பொழுதே வந்து பஃபெட்ட பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க கேட்ரினா. ஸோ, அதனால நம்ம நிறுவனத்த வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து உங்கள வந்து உங்க ஏரியால வந்து வந்து பார்க்குறேன். நம்ம ஷேர்ஸ வந்து வாங்குறது, விக்கிறத பத்தி பேசலாம். அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அ இதே காலகட்டங்கள்ல 2 பேருமே பேசிட்டு, ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, பஃபெட் வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு 15% கிட்டத்தட்ட வந்து பல ல அ 1,00,00,000 சம்திங் வந்துச்சுங்க. ஆனா 15% வந்து வாஷிங்டன் போஸ்ட் உடைய நிறுவன ஷேர்ஸ வந்து வாங்கிர்றாரு. ஆனா வாங்குனதுக்கப்புறம் வந்து கேட்ரினாவுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் குடுப்பாரு. கேட்ரினாவோட அனுமதி இல்லாம இதுக்கு மேல நான் ஒரு ஷேர் கூட வாங்க மாட்டேன். அப்டின்ட்டு ஒரு அக்னாலஜ்மென்ட்டோட கையில எழுதி கேட்ரினாட்ட குடுத்தோனே, கேட்ரினாவுக்கு மிகப்பெரிய அளவுல நிம்மதி. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே நம்ம நல்ல ஆள்ட்ட வந்து நம்ம ஷேர்ஸ குடுத்துருக்குறோம். இந்த ஷேர்ஸ் ஏன் அப்ப வந்துச்சு அப்டின்னா, அ ஒருத்தர் வந்து கேட்ரினா கூட இருந்தார்லங்க, புற்றுநோயால பாதிக்கப்பட்டவரு. அவரு இறந்துட்டாரு. இறந்தோனே அவர்ட்ட வந்து கிட்டத்தட்ட 50,000 ஷேர்ஸாட்ட இருந்துச்சு. அவருடைய லாயர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஷேர்ஸ் வந்து பஃபெட் இருக்கிறதா சேஃப்டி. இல்லைன்னா மத்தவங்க யாராச்சும் வாங்கிட்டாங்க அப்டின்னா, இந்த கம்பெனிக்கு பிரச்சனை வரும் அப்டின்னு கேட்ரினாட்ட சொன்னதுனால, கேட்ரினாவும் கூடுதலாவும் நெறைய ஷேர்ஸையும் குடுத்து பஃபெட்ட வந்து மேல நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15% ஷேர்ஸ பஃபெட்ட வாங்குறதுக்கு அனுமதிச்சாரு. இப்ப வந்து கேட்ரினா வந்து பஃபெட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விருந்து குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஒரு நாள் வந்து அந்த விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிடக்கூடிய முன்னாடியே வந்து என்ன நடந்திருக்கு அப்டின்னா, அந்த டீல்லாம் நடக்கறதுக்கு முன்னாடியே, அ அந்த வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனத்தில மிகப்பெரிய அளவுல ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. முக்கியமா பிரிண்டர்ஸ் ஊழியர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரைக்ல எல்லாம் மீறி எல்லா நியூஸ் பேப்பரும் வெளியிட்டுட்டு, அந்த அன்னைக்கு சாயங்காலம் வந்து ரொம்ப டயர்டா வந்து தான் வந்து பஃபெட் வந்து பார்த்துட்டு, டீல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிடுறாங்க. பஃபெட் வந்து விருந்துக்கு போறாரு. பஃபெட்டும், சூசியுமே விருந்துக்கு போறாங்க. அந்த விருந்துக்கு என்ட்ரன்ஸ் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? நம்ம சிவாஜி, ரஜினி நடிச்சிருப்பார்லங்க, அந்த படத்தில முதல் ஹீரோயின் வந்து சிவாஜி அவர் வீட்டுக்குள்ள போவாங்கல்லங்க, பயங்கரமா அரண்மனை இருக்கும்ல, அத விட ஒரு 10 மடங்குன்னு வச்சுக்கங்களேன். உள்ள போகும்போது நம்ம பஃபெட்டே வந்து வாய பொளந்துறாரு. "என்னடா இது! இவ்வளோ பெருசு இருக்குது. பயங்கரமா இருக்கே!" அப்படின்ட்டு. உள்ள போனா எல்லாமே வந்து ப்ரொசீஜர் படி தான் நடக்குது. புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய மீட்டிங் ஹால் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, முன்னாள் ஜனாதிபதி, வெளிநாட்டு தூதர்கள், மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாமே காக்டெயில் விருந்தெல்லாம் நடக்குது. காக்டெயில் விருந்து நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைனிங்க்கு வராங்க. டைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ப்ரொசீஜரா இருக்குது. ஓகே டின்னர் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, டின்னர வந்து குடுக்க வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ரொசீஜர் மாரி தான் வராங்க. அப்படியே மேசைய சுத்தி வந்து அந்த ரைட் ஹேண்ட்ல வைக்கிறது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சர்வீஸ் நடக்குது. நம்ம பஃபெட்டுக்காக திணறுது. ஏன்னா, இது நாள் வரையிலும் வந்து அவர் போனோமா, பேசினோமா, டீல முடிச்சோமா, கிளம்பி வந்தோமா அப்படின்ட்டு இருந்தவருக்கு, முதல் முறையா வந்து இப்படியேப்பட்ட ஒரு விருந்த சந்திக்கிறது அவருக்கே வந்து ஆச்சரியமாவும் இருக்குதுங்க. அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூசி பக்கத்தில இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் வந்து சூசிய கரெக்ட் பண்றதுக்காக எல்லா ஜாம்பவானையும் பண்ணிட்டுருக்காரு. இது பஃபெட்டுக்கு பயங்கரமா வயிறு எரியுது. "டேய் ஏன்டா அது என் சம்சாரம்டா, ஏன்டா இப்படியெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அந்த காலகட்ட கலாச்சாரம் அப்படித்தான் இருந்திருக்கு. இன்னொருத்தர் சம்சாரமா இருந்தாலும் இவனுங்க போய் கரெக்ட் பண்றானுங்க. என்ன மானங்கெட்ட பொழப்போ தெரியலைங்க. அ இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பஃபெட்டுக்கு ஒண்ணும் ஒயின்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஆளு சாராயமே குடிக்க மாட்டாருங்க. இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதாவது ஒரு அசௌகரியமான ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. எப்படா இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாரியே தான் இருக்காரு. ஒவ்வொரு டிஷ்ஷா முடியுது. கடைசியா வந்து எந்திரிச்சு ஒவ்வொருத்தர பத்தியும் புகழ்ந்து பேசணும். அது பேர் டோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பஃபெட் வேற கூப்பிட்டு பேச சொன்னா, பஃபெட் என்னடா இது 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 நாள் வரையிலும் அவர் வாழ்க்கையில இந்த மாரி ஒரு மீட்டிங்ல உட்காந்து யாராச்சும் ஒருத்தர பத்தி புகழ்ந்து பேசுங்கன்னு அவர் எங்க போய் பேச போறாரு? எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு, தன்னுடைய சம்சாரத்தையும் பத்திரமா கூட்டிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டாருங்க. இதாங்க இந்த சாப்டர்ல போட்டது. மீதி நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.